ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய செண்பவல்லி அம்மையார், கஸ்தூரி அம்மையார் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த திரு அண்டப்பகுதி 3வது பாடலில் இருக்கின்றோம். தில்லையில் அருளி செய்தது சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்ட்டு. பெருமானுடைய அந்த நுண்மையிலும் நுண்மையான தன்மை, அதே நேரத்தில் அவனுடைய வியாபகத்தன்மை, எங்கும் நீக்கமர நிறைந்த தன்மை, இதையெல்லாம் வியந்து வியந்து பாடியதுதான் இந்த திரு அண்டப்பகுதி. அதனால சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்னுட்டும் அதுல போட்டிருப்பாங்க. அதுல நாம 140வது வரி வரைக்கும் நாம சிந்திச்சிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ரநடை. ஒளிக்கும் சோரனை கண்டனம், ஒளிக்கும் சோரனை கண்டனம், ஆர்மின் ஆர்மின் நான் மலர் பிணையலில், ஆர்மின் ஆர்மின் நான் மலர் பிணையலில், தாழ்த்தழையிடுமில் தாழ்த்தழையிடுமில், சுற்றுமின் சூழ்மின் தொடர்மில் விடேன்மின், சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின், பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்தோம், பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்தோம். ஒளிக்கும் சோரனை கண்டனம். பண்டே பயில்தொறும் இன்றே பயில்தொறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம். வாங்கம்மா உலகம்மாளம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம். முற்காலத்தில் அவனிடத்தில் பழகுந்தோறும் அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான், தற்பொழுது பழகும் பொழுதும் அவன் ஒழித்துக் கொள்கின்றான்ங்கிறது பல பிறவிகளை குறிக்கும். இப்படியெல்லாம் அவன் ஒழிக்கும், அவன் ஒழிக்கக்கூடிய அந்த சோரனை கண்டனம், அந்த திருடனை கண்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த திருடனை கண்டதுக்கு அப்புறமும் அவன் இன்னும் ஒழித்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்ட்டு அடுத்த இதுல சொல்றாங்க. அப்படி எல்லோருக்கும் அவர்கள் முயற்சி செய்தும் அவர்களுக்கெல்லாம் தன்னை காட்டாது
ஒழிக்கக்கூடிய அந்த திருடனை, சோரன் அப்படின்னா திருடன், கள்வன், அந்த எல்லோருடைய மனதை கவர்கின்ற கள்வன் அவன். அப்படிப்பட்ட எல்லோருடைய மனதையும், அன்பர் மனதை கவரக்கூடிய அந்த கள்வனை கண்டனம், கண்டோம். ஆர்மின் ஆர்மின், அவனை கண்டதனால் நீங்கள் ஆரவாரம் செய்யுங்கள். ஆர்வத்தோடு ஆரவாரம் செய்யுங்கள், இல்ல மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்யுங்கள். நான்மலர் பிணையலில் தாழ் தழை இடுமின். அன்றலர்ந்த, நாள் மலர்னா அன்றன்றைக்கு பூத்த பூன்னு அர்த்தம். நாள்னா தினந்தோறும் அப்படின்னு அர்த்தம். அப்படி தினந்தோறும் பூத்த புத்தம் புது மலர்களால், வண்டுகள் தேன் குடிக்காத அந்த மலர்களால் அதை பூமாலையாக கட்டி, பிணையல்னா பூமாலை, அந்த பூமாலைகளாக கட்டி தாழ் தழை இடுமின், அவனுடைய திருவடிகளை நீங்கள் அலங்காரம் செய்யுங்கள் அப்படின்னுட்டு அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அந்த திருவடி நம்மை விட்டு செல்லாதவாறு அதை கெட்டுங்கள் அப்படின்னு அர்த்தம். தலையிடுதல்னா அர்த்தம் கெட்டுதல், அன்பு. அதாவது அந்த அவனுடைய திருவடியை அன்பினால் அந்த மலர்களை கொண்டு நீங்கள் கட்டி விடுங்கள், அப்ப அந்த திருவடி நம்மை விட்டு போகாது அப்படின்னுட்டு சொல்றார். இப்படியெல்லாம் செய்தாலும் அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்து விடுகின்றான் அப்படின்னுட்டு இதுல அடுத்தால சொல்றார். அப்படி அவன் மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்து கொண்டு அன்றன்றைக்கு பூத்த மலர்களை கொண்டு, கெட்டப்பட்ட மாலைகளை, அந்த மலர்களை கொண்டு அவனுடைய தாள், அவனுடைய திருவடியை தலையிடுமின், கெட்டுங்கள், அவன் நம்மை விட்டு போகாதவாறு அந்த திருவடிக்கு மலர் மாலைகளை கொண்டு அந்த திருவடியை அன்பினால் கெட்டுங்கள், அன்பினால் அலங்காரம் செய்யுங்கள், அவனுடைய திருவடியை அலங்காரம் செய்யுங்கள். தழையிடுமின்கிறதுக்கு அலங்காரம் செய்யுங்கள். அந்த அலங்காரத்துக்குள்ளேயே நமக்கு ஒரு அன்பு, அந்த அன்பின் காரணமாக அவனுடைய காலை பூக்களால் அன்பினால் கெட்டிவிட்டால் நம்மை விட்டு அவன் செல்ல மாட்டான் அல்லவா? அப்படின்னு இந்த மனதுக்கு பலவிதமான உபாயங்களை இந்த மனதுக்கு சொல்லி அந்த இறைவனை பற்றினாலும் அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு. சரி, அவனுடைய திருவடியை பூக்களால் கட்டிவிட்டோம். சுற்றுமின், அவனை வளைந்து கொள்ளுங்கள், அவனை சுற்றி நின்று கொள்ளுங்கள். சூழ்மின், அவனுக்கு நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள். கொஞ்சம் விலகி இருந்தாலும் தப்பிச்சு ஓடிடுவான், தன்னை மறைத்து கொண்டு ஓடி விடுவான். அப்போ சுற்றுமின் அப்படின்னா வளையுங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அவனு வளைச்சு பிடிச்சிருவோம் அப்படின்னுட்டு நம்ம சொல்றோம்ல, அந்த எண்ணங்கள். சூழ்மின் அப்படிங்கிறதுக்கு நெருங்கி நில்லுங்கள்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். படை சூழ்ந்தது அப்படின்னுட்டு, படை சுற்றியதுன்னு வராது, படை சூழ்ந்தது அப்படின்னா நெருங்கி வந்தாச்சு அப்படிங்கிறது. அப்போ நீங்க வளைந்து அவனை சுற்றி நின்றாலும் நெருக்கமாக நில்லுங்கள், உங்களை விட்டு தப்பிச்சு போயிட விடாதபடிக்கு அவனை பிடிக்கிற மாதிரி நீங்க நின்று கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. இன்னும் சூழ்மின் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, என்ன செய்வது, அடுத்து என்ன செய்வதுன்னு ஆராய்ச்சி செய்யுங்கள் அப்படின்ட்டு ஒரு இது. அப்படி ஆய்வு செய்யும் பொழுது தொடர்மின், அவன் அந்த இறைவன் எங்கு சென்றாலும் அவனை நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். விடேன்மின், அவனை விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள், கைக்கு கிடைத்த பொருளை விட்டு விடாதீர்கள். பற்றுமின், அவனை இறுக பற்றி கொள்ளுங்கள் என்று அவர் பற்று முற்று ஒழித்தோம். இப்படியெல்லாம் அவனை பற்றி கொள்ள வேண்டும்னுட்டு நினைச்சுக்கிட்டு அவன் பக்கத்துல வாராங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் அப்படின்னுட்டு ரொம்ப எளிதாக அவன் அகப்பட்டு விட மாட்டான். அதே நேரத்தில் அன்பு இருக்கும் பொழுது அங்கே எளிதாக அவன் அகப்படுவான் அப்படிங்கிறது தான் இவ்வளவு விரிவாக அந்த
இதை சொல்லிக்கிட்டே வராங்க. இதை நாம கொஞ்சம் விரிவாக சிந்திக்கலாம். ஒழிக்கும் சோரனை கண்டனம் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம். வணக்கம். வணக்கம்மா. வாங்க வாங்க. ஒழிக்கும் சோரனை கண்டனம் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அப்போ அவன் இறைவனிடத்தில் நாம பழகுந்தோறும் அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான் அப்படிங்கிறதான் இதுல சொல்கின்றார்கள். இத திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையிலேயே முதல் பாட்டிலேயே அழகா அந்த தோடுடைய செவியன் பாட்டிலேயே பெருமானை பத்தி கள்வன் அப்படின்னுட்டு அருமையா சொல்லிட்டு போயிருந்தாங்க. அந்த ஒழிக்கும் சோரனை கண்டனம்ங்கிறதுக்கு ஞானசம்பந்த பெருமானினுடைய முதல் பதிகமே நமக்கு ஒரு நல்ல ஒரு பதிகமாக அமைந்திருக்கின்றது. அப்படி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என் உள்ளம் கவர்கள்வன். அந்த என் உள்ளம் கவர்ந்த கள்வன் அப்படிங்கிறத தான் இதுல எல்லா பாட்டிலையும் சொல்லிக்கிட்டே வராங்க ஞானசம்பந்த பெருமான். 10 பாட்டிலையும் சுவாமியை பத்தி சொல்லும்போது நான் கேட்காமலேயே எனக்கு ஞானப்பாலை தந்து என்னுடைய உள்ளத்தை அவன் கவர்ந்து கொண்டான். அப்படிப்பட்ட சோரன்னா திருடன் கள்வன் அப்படின்னுட்டு இந்த முதல் பதிகத்திலேயே ஞானசம்பந்த பெருமான் இறைவனை என் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அதே முதல் திருமுறையில பாத்தீங்கன்னா படை இலங்கு கரம் எட்டுடையான் படிராக கலன் ஏந்தி கடையிலங்கு மனையில் பலி கொண்டு உண்ணும் கள்வன் உரை கோயில் மடையிலங்கு பொழிலின் நிழல்வாய் மது வீசும் வலிதாயம் அடைய நின்ற அடியார்க்கு அடையா வினை அல்லல் துயர்தானே. அவன் வீடுகளில் பிச்சை எடுக்க வரும்போது என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டான். மனையில் பலி கொண்டு உண்ணும் கள்வன், வீடுகளில் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த கள்வன், அவன் இருக்கக்கூடிய கோயில் திருவலிதாயம் அப்படின்னுட்டு அந்த பெருமானை உள்ளத்தை கவர்ந்த திருடன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதே பதிகத்துல சொல்லும்போது பூணி என்ற தலையிற் பலிகொண்டு உலகத்துள்ளவர் ஏத்த காணி என்ற கரியின் உரிபோர்த்து உழல் கள்வன் சடைதன்மேல் வாணி என்ற பிறை வைத்தயம் ஆதி மகிழும் வலிதாயம் தேனி என்ற நறுமா மலர் கொண்டு நின்று ஏத்த தெளிவாமே. கரியின் உரிபோர்த்து உழல் கள்வன், அந்த பெருமான் கள்வனாக நம்முடைய உள்ளத்தை கவர்ந்த கள்வனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு
ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில பார்த்தீங்கன்னா, அழை வளர் நாகம் அசைத்து அனலாடி அலர்மிசை அந்தணன் உச்சி கழைதலையிற் பலி கொள்ளும் கருத்தனே கள்வனே என்னா வளையொளி முன்கை மடந்தையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழிபுத்தூர் தழையவிழ் மாமலர் தூவே தலைவன தாழினை சார்வோம். இதுலேயும் பெருமானை கள்வனே அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் இரண்டாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கருங்கை யானையின் ஈருரி போர்த்திடு கள்வனார் மருங்கலா மணமார் பொழில் சூழ் மங்களக்குடி அரும்பு சேர் மலர் கொன்றையினான் அடி அன்பொடு விரும்பிய தவல்லார் வினையாயின வீடுமே. கருங்கை யானையின் ஈருரி போர்த்திடு கள்வனார், யானையை உரித்து போர்த்திய அந்த திருடன் அப்படின்னுட்டு சுவாமியை இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கருத்தனை பொழில் சூழும் கண்டியோர் வீரட்ட துறை கள்வனை அறுத்தனை திறமடியர்பால் மிக கேட்டுகந்த வினாவுரை திருத்தமாம் திகழ் காழிஞான சம்பந்தன் பிய செந்தமிழ் ஒருத்தராகிலும் பலர்களாகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே. கண்டியூர் வீரட்டத்து உரை கள்வனை அப்படின்னுட்டு இதுல சுவாமிய கள்வன் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வேட்டு வேள்வி செய்யும் பொருளை வெளி மூட்டு சிந்தை முருட்டமன் குண்டரை ஓட்டி வாது செய்ய திருவுள்ளமே காட்டில் ஆணை உரித்த எம் கள்வனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. யானை உரித்த கள்வனே அப்படின்னுட்டு சுவாமியை கள்வனே அப்படின்னுட்டு இந்த பாட்டிலையும் ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். திருநாவுக்கரசு சுவாமிகள் ஐந்தாம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருக்குறுந்தொகையில திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது, வெள்ளை நீரணி மேனியவர்க்கெல்லாம் உள்ளமாய பிரானார் உறைவிடம் பிள்ளை வெண்பிறை சூடிய சென்னியான் கள்வன் சேர் கடம்பூர் கரக்கோயிலே. கடம்பூர் கரக்கோயில்ல எல்லாருடைய உள்ளத்தையும் கவர்ந்த கள்வனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு இந்த ஐந்தாம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் நான்காம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வெள்ள நீர் சடையனார்தாம் வினவுவார் போல வந்தன் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறங்கு நான் புடைகள் போந்து கள்ளரோ புகுந்தீர் என்ன கலந்துதான் நோக்கினக்கு வெள்ளரோம் என்று நின்றார் விளங்கிளம் பிறையனாரே. இது ஒரு அகப்பொருள் துறையில இறைவன் என்னுடைய உள்ளத்தை
வந்து கவர்ந்த கள்வனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. கள்ளரோ புகுந்தீர் என்னை கேட்காமலேயே என் உள்ளத்துக்குள்ள வந்து புகுந்ததுனால நீங்கள் கள்ளர் அப்படின்னுட்டு சுவாமி வந்து இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருக்குறுந்தொகையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, ஒள்ளியார் இவர் அன்றி மற்றில்லை என்று உள்கி உள்கி உகந்திருந்தேனுக்கு தெள்ளியார் இவர் போல திருவாய்மோர் கள்ளியார் அவர் போல கறந்ததே. அந்த திருவாய்மூர் பெருமானை நான் நினைந்து நினைந்து இருந்தேன். அப்படி உள்கி உள்கி நினைந்து இருந்தாலும் அவர் ஒரு கள்வரை போல அவர் மறைந்து விட்டார் அப்படின்னுட்டு இந்த பாட்டுல வந்து நாவுக்கரசு பெருமான் வந்து கூறுகின்றார்கள். இவர் போல கள்ளம் காட்டி உடையவர் போல ஒளிந்து விட்டார் அப்படின்னுட்டு இதுல வந்து மறைந்து விட்டார் சுவாமி திருவாய்மூர் வா அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து விட்டார் அப்படின்ட்டு இதுல வந்து ஒரு கள்ளரை போல அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் வந்து கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தேசரு திறம் நினைவார் சிந்தை சேரும் செல்வர் திருவாரூர் என்றும் உள்ளார் வாசமலரின் கண்மான் தோல் போற்பர் மறுவும் கரியுரியர் வஞ்சக் கள்வர் நேசர் அடைந்தார்க்கு அடையாதார்க்கு நிட்டுறவர் கட்டங்கர் நினைவார்க்கு என்றும் ஈசர் புனர்பொன்னி தீர்த்தர் வாய்த்த இடைமருது மேவி இடம் கொண்டாரே. வஞ்சக்கள்வர் அப்படின்னுட்டு சுவாமி வந்து என்கிட்ட கேட்காமலேயே என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்ததுனால வஞ்சனையான கள்வர் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கருவுற்ற காலத்தே என்னை ஆண்டு கழற்போது தந்தழித்த கள்வர் போலும் செருவிற்புறமூன்றும் அட்டார் போலும் தேவர்க்கும் தேவராம் செல்வர் போலும் மருவி பிரியாத மைந்தர் போலும் மலரடிகள் நாடி வணங்கலுற்ற இருவர்க்கு ஒருவராய் நின்றார் போலும் இன்னம்பர் தான் தோன்றி ஈசனாரே. கருவுற்ற காலத்தே என்னை ஆண்டு கழற்போது தந்தளித்த கள்வர். நான் தாய் வயிற்றுல கருவாக இருக்கும் போதே இறைவன் தன்னுடைய திருவடியை எனக்கு தந்தான். அப்படிப்பட்ட கள்வன் அப்படின்னுட்டு இதுல வந்து நாவுக்கரசு பெருமான் இறைவனுடைய பெருமைகளை கூறுகின்றார்கள். அப்படி அந்த இறைவனோடு நாம் முற்காலத்திலும் பழகினோம், தற்காலத்திலும் பழகுகின்றோம், பல பிறவிகளாக அவனிடத்தில் பழகுகின்றோம். அப்படி இருந்தாலும் அவன் தன்னை காட்டாது ஒழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட காண முடியாத அந்த திருடனை நாம் இப்பொழுது கண்டனம் அப்படின்ட்டு சொல்றாங்க. கண்டதுக்கு அப்புறமும் அவன் தன்னை மீண்டும் காட்டாது ஒழித்து விடுகின்றான் அப்படின்ட்டு அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் முடிக்கிறாங்க. பார்த்தாச்சு, பார்த்ததுக்கு அப்புறமும் அப்படியே தன்னை காட்டாது ஒளிந்து விடுகின்றான் அப்படிங்கிற மாதிரி இதுல கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட இறைவன், யாராலும் லேசில காண முடியாத இறைவன், அவனை நான் கண்டேன், அவன் எனக்கு எளிவந்த கருணையாக ஆனான் அப்படிங்கிறதுக்கு தான் அவனுடைய இந்த ஒரு விரிவான இதை அவன் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் தன்னை காட்டாது ஒழித்தவன் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே வருகின்றார். அப்படிப்பட்ட இறைவனை நான் கண்டேன் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான்
கூறுகின்றார்கள். இத 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, அந்த பெருமானை நான் கண்டேன் அப்படின்னுட்டு நிறைய இடங்கள்ல நாவுக்கரசு பெருமான் பதிகம் பாடுறாங்க. அதுல முதல்ல திருவையாறுல அந்த பெருமானை, கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானை நான் கண்டேன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இப்படி யாராலும் காண முடியாத அந்த திருடனை நான் கண்டேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் திருவையாற்றுல அந்த கைலை காட்சியை கண்டபோது பாடுகின்றார். அண்ணா அடுத்தால சொல்லும்போது நாவுக்கரசு பெருமான் ஒரு பாடல்ல சொல்லும்போது, கண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கடலடி பூண்டு கொண்டொழிந்தேன் புறம் போயினாலறையோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேலெழு கொடிவானிளம் மதி தீண்டி வந்துலவும் திருவாரூரம்மானே காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன், உன்னை காண வேண்டும் என்றே கருத்தோடு நினைந்து இருந்தேன். நான் நினைந்து இருந்தேன். நீ என்னுடைய மனதில் புகுந்தாய், உன்னுடைய திருவடியை நான் மனதில் பதித்து கொண்டேன்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். அன்புடையவர்கள், இறைவனிடத்தில் பேரன்பு உடையவர்கள் திருநாவுக்கரசு பெருமான். ஆகையினால் அவர்கள் கண்டேன் அப்படின்னுட்டு உறுதிபட கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கள்ளனேன் கள்ள தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியேன் ஆகி நின்று தேடினேன் நாடி கண்டேன் உள்குவார் உள்கீற்றெல்லாம் உடனிருந்து அரிதி என்று வெள்கினேன் வெள்கி நானும் விலாவரச் செறித்திட்டேனே. தெள்ளியேன் ஆகி நின்று தேடினேன். நான் இறைவன் மீது தெளிந்த நிலையில், அப்படின்னா அன்பு உடைய நிலை, அந்த அறிவுடைய நிலை, அப்படிப்பட்ட நிலையில் நான் அவனை தேடினேன், அவனை கண்டேன் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் இந்த பாடல்ல கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, திருக்குறுந்தொகையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தஞ்சே கண்டேன் தரிக்கிலாது ஆரென்றேன் அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்றார் புஞ்சேன் என்று உகந்தே எழுந்து ஓட்டந்தேன் வஞ்சே வல்லரே வாய்மூரடிகளே கழிய கண்டிலேன் கண்ணெதிரே கண்டேன் ஒளிய போந்திலேன் ஒக்கவே ஓட்டந்தேன் வழியில் கண்டிலேன் வாய்மூரடிகள் தம் சுழியில் பட்டு சுழல்கின்றது என் போலோ. திருநாவுக்கரசு பெருமான திருமுறை காட்டில் இருக்கும்போது வாய்மூருக்கு வா அப்படின்னு சுவாமி வந்து சொல்றாங்க. அப்போ அந்த இரவு நேரத்தில் வந்து சுவாமி சொல்றாரு, என்ன அஞ்சேல் பயப்படாத, உன்னை அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நான் உயிர்ந்தேன் அப்படின்ட்டு சுவாமி நாவுக்கரசு பெருமான் சம்பந்தத்தை கூட சொல்லாம அப்படியே போறாங்க. என்ன அப்போ போகும்போது
நான் கண்ணெதிரே கண்டேன், அந்த பெருமானை கண்டேன். என்ன ஓ வேக வேகமாத்தான் போனேன். அதுக்கப்புறம் வழியில் கண்டிலே. மறைஞ்சிட்டார் சுவாமி. என்ன திருவாயுமூருக்கு வான்னு சொன்னாரு, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் பின்தொடர்ந்து சென்றேன். வழியில் கண்டிலேன். என்ன வாய்மூர் அடிகள் தம் சுழியில் பட்டு சுழல்கின்றது என்கொலோ. அவர் இப்படி நம்மளை சுத்த விடுதாரு அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அப்போ கண்ணெதிரில் கண்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சுவாமி தன்னை மறைத்து கொண்டு திருவாயுமூருக்கு போயிருந்தார். அதான் வழியில அங்கனங்கன்னு நிப்பாரான்னு பார்த்தா ஒரு இடத்துலையும் காணோம். வாய்மூருக்கு போய் தான் நான் பார்த்தேன் அப்படின்னுட்டு அப்படி அந்த இறைவனை கண்டேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பதிகங்கள் இறைவனை நான் கண்டேன் கண்டேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் பாடிக்கொண்டே வருகின்றார்கள். அதாவது அன்பு உடையவர்களால அவனை காண முடியும். கண்டதுக்கு அப்புறமும் அவனை நாம இறுக பற்றணும். இறுக பற்றலைன்னா மறைந்து போய்விடுவான். அதைத்தான் இதுல சொல்ல வராங்க. பார்த்தோம், பார்த்ததுக்கு அப்புறமும் அவனிடத்தில் இன்னும் அன்பு அதிகமாகணும். நாம தான் பார்த்தாச்ச அப்படின்னுட்டு உட்கார்ந்துடக்கூடாது, மறைஞ்சிட்டு போயிடுவான். அது அந்த மாதிரி உள்ள அமைப்புல இப்படியெல்லாம் அவனை பார்த்ததுக்கு அப்புறமும் அவனை தொடர்ந்து அவனை பற்றி கொண்டு சென்ற அவர்களுக்கும் தன்னை காட்டாது அவன் ஒழித்து விட்டான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் யாராலும் மிக எளிதாக அடைய முடியாத பெருமான் அப்படிங்கிறத இதுல சொல்ல வராங்க. அதுல திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருப்பூந்துருத்தி பதிகத்துல சொல்லும்போது, நில்லாத நீர் சடை மேல் நிற்பித்தானை நினையா என் நெஞ்சை நினைவித்தானை கல்லாதனவெல்லாம் கற்பித்தானை காணாதனவெல்லாம் காட்டினானை சொல்லாதனவெல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்து இங்கு அடியேனை ஆளா கொண்டு பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன் நானே. அப்படிப்பட்ட புண்ணியனை அந்த திருப்பூந்துருத்தி என்கின்ற திருத்தலத்தில் நான் கண்டேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பூந்துருத்தி பதிகம் பூரா இறைவனை நான் கண்டேன் கண்டேன்னுட்டு எல்லா பாடல்கள்லையும் முடியும். அப்ப காண முடியாத இறைவனை நாவுக்கரசு பெருமான் அன்பினால் கண்டார். அப்படி கண்டதனால அந்த பெருமான் அருள் செய்தார். திருக்கற்குடி திருத்தலத்துல நாவுக்கரசு பெருமான் பாடும்போது, மூத்தவனை வானவர்க்கு மூவாமேனி முதலவனை திரு அறையின் மூக்கப்பாம்பு ஒன்று ஆர்த்தவனை அக்கு அரவம் ஆரமாக அணிந்தவனை பணிந்து அடியார் அடைந்த அன்போடு ஏத்தவனை இருவரையில் தேனை ஏனோர்க்கு இன்னமுதம் அளித்தவனை இடரையெல்லாம் காத்தவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே. இந்த கற்குடி பதிகத்திலையும் இறைவனை நான் என் கண்ணார கண்டேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல திருநாரையூர் பதிகத்துல பார்த்தீங்கன்னா, சொல்லானை பொருளானை சுருதியானை சுடராளி நெடுமாலுக்கு அருள் செய்தானை. அந்த முந்தின பதிகத்திலையும் கற்குடி பதிகத்திலையும் அந்த பதிகம் பூராவுமே நான் இறைவனை கண்டேன் கண்டேன் கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே அப்படின்னு கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே பதிகம் முழுவதும் வரும். அதே மாதிரி இந்த திருநாரையூர் பதிகத்திலையும் நாரையூர் நன்னகரில் நான் அவனை கண்டேன் அப்படின்னுட்டு கண்டேன் கண்டேன் இந்த பதிகம் பூராவும் முடியும். சொல்லானை பொருளானை சுருதியானை சுடராளி நெடுமாலுக்கு அருள் செய்தானை
அல்லானை பகலானை அறியான் தன்னை அடியார்கட்கு எளியானை அரண் மூன்று எய்த வில்லானை சரம் விசையர்க்கு அருள் செய்தானை வெங்கதிரோன் மா முனிவர் விரும்பி ஏத்தும் நல்லானை தீயாடு நம்பன் தன்னை நாரையோர் நன்னகரிற் கண்டேன் நானே. இறைவனிடத்தில் அன்பு மிகுதியாக இருந்ததுனால இவர்கள் கண்டேன்னு சொன்னாங்க. இவங்க முன்னால் எல்லாம் சுவாமியால ஒழிக்க முடியாது. மேலும் திருவாய்மூர் பதிகத்திலையும் சொல்லும்போது அந்த பதிகம் முழுவதும் நான் இறைவனை கண்டேன் கண்டேன்னு சொல்றாங்க. பாட அடியார் பரவ கண்டேன் பத்தர் கணம் கண்டேன் மொய்த்த பூதம் ஆடல் முழவும் அதிரக் கண்டேன் அங்கை அனல் கண்டேன் கங்கையாளை கோடல் அறவார் சடையிற் கண்டேன் கொக்கின் இதழ் கண்டேன் கொன்றை கண்டேன் வாடல் தலை ஒன்று கையில் கண்டேன் வாய்மூர் அடிகளை நான் கண்டவாரே. இந்த பதிகத்திலையும் அந்த வாய்மூர் அடிகளை நான் கண்டேன் அப்படின்னு பதிகம் முழுவதும் இதுல சொல்லிக்கிட்டு வராங்க. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா திருச்செங்காட்டங்குடி, இதுலயும் செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானேன்னுட்டு அந்த மணிமகுடம் மாதிரி முடிக்கிறாங்க எல்லா பாடல்கள்லையும். பெருந்தகையை பெறற்கரிய மாணிக்கத்தை பேணி நினைந்து எழுவார்தம் மனத்தே மன்னி இருந்த மணி விளக்கு அதனை நின்ற பூமேல் எழுந்தருளி இருந்தானை என் தோள் வீசி அருந்திரல் மா நடம் ஆடும் அம்மான் தன்னை அங்கணகச் சுடற்குன்றை அன்று ஆளின் கீழ் திருந்து மறைப்பொருள் நால்வர்க்கு அருள் செய்தானை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே. அந்த திருச்செங்காட்டங்குடியில் நான் கண்டேன் அப்படின்னு இந்த இதுலயும் இந்த பதிகம் முழுவத்திலையும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அடுத்து திருக்கழுக்குன்றம். அந்த திருக்கழுக்குன்ற பதிகத்துல 2 பாடல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் அந்த திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானேன்னு பாடுறாங்க. மணிவாசக பெருமானுக்கும் இந்த திருத்தலத்துல குருநாதராக காட்சி கொடுத்த தலம் திருக்கழுக்குன்ற பதிகம்னே பாடுறாங்க மணிவாசக பெருமான். மூவிலை வேர் கையானை மூர்த்தி தன்னை முதுபினக்காடு உடையானை முதல் ஆனானை ஆவினில் 5 உகந்தானை அமரர்கோனை ஆலாலம் உண்டுகந்த ஐயன் தன்னை பூவினின் மேல் நான்முகனும் மாலும் போற்ற புணர்வரிய பெருமானை புனிதன் தன்னை காவலனை கழுக்குன்றம் அமர்ந்தான் தன்னை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. பல்லாடு தலை சடைமேல் உடையான் தன்னை பாய்பொலியின் தோல் உடையானை பகவன் தன்னை சொல்லோடு பொருள் அனைத்தும் ஆனான் தன்னை சுடர் உருவில் என்பரா கோலத்தானை அல்லாத காலனை முன் அடர்த்தான் தன்னை ஆளின் கீழ் இருந்தானை அமுது ஆனானை கல்லாடை புனைந்து அருளும் காபாலியை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே அப்படின்னுட்டு இந்த 2 பாடல்கள்லையும் அந்த இறைவனை கற்பகமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை நான் கண்டேன் அப்படின்னுட்டு திருக்கழுக்குன்ற பதிகத்துல இதுல திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா திருவினா திருத்தாண்டகம் அப்படிங்கிறதுலையும் இறைவனை நான் கண்டேன் அப்படின்னுட்டு நிறைய பாடல்கள்ல அதுல சொல்றாங்க. அதுக்கு முந்தி இறைவனை நீங்க இப்படிப்பட்ட தன்மை உடைய இறைவனாக அவன் இருக்கின்றான், அவனை நீங்கள் பார்த்தீர்களோ கண்டவாறே எவ்வகை எம்பிரானாரை கண்டவாறே, அவரை நீங்க பார்த்தீங்களா, எப்படி பார்த்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி கேட்டுட்டு 5ஆம் பாடல் வரையும் எவ்வகை எம்பிரானாரை கண்டவாறே அப்படின்னுட்டு அதுக்கு முந்தி பூரா அவனுக்கு அடையாளம் சொல்றாங்க, இறைவனுக்கு அடையாளம் சொல்றாங்க. நீருடைய திருமேனி பாகம் உண்டோ அப்படின்னுட்டு அடையாளத்தெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட பெருமானை நீங்க எப்படி பார்த்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வினா. அதுக்கப்புறம் 6ஆம் பாட்டுல இருந்து விடை, நான் கண்டேன், எப்படி கனவுல கண்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இதுல சொல்றாங்க.
பட்டமும் தோடும் ஓர் பாகம் கண்டேன் அதான் வினா விடை திருத்தாண்டகம்னு இந்த இதுக்கு தலைப்பு இருக்கும் பாருங்க. திருவினா திருத்தாண்டகம் அப்படின்னுட்டு முதல்ல கேள்வி, அதுக்கப்புறம் பதில். பட்டமும் தோடும் ஓர் பாகம் கண்டேன், பார்திகழ பலிதிருந்து போதக் கண்டேன், கொட்டி நின்று இளையங்கள் ஆடக் கண்டேன், புழை காதில் பிறை சென்னி இலங்கக் கண்டேன், கட்டங்க கொடி தின்தோள் ஆடக் கண்டேன், கணமழுவாள் வலங்கையில் இலங்கக் கண்டேன், சிட்டனை திரு ஆலவாயில் கண்டேன், தேவனை கனவில் நான் கண்டவாறே. அந்த பெருமானை இப்படி நான் கனவில் கண்டேன் அப்படின்னுட்டு, கனவுல சுவாமி வர்றது எவ்வளவு விசேஷம் அப்படின்னுட்டு இதுல சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, அலைத்தோடு புனர்கங்கை சடையிற் கண்டேன், அலர்கொன்றை தாரணிந்தவாறு கண்டேன், பலிக்கோடி திரிவார் கைப்பாம்பு கண்டேன், பழனம் புகுவாரை பகலே கண்டேன், கலிக்கச்சி மேற்றழியே இருக்கக் கண்டேன், கரைமிடரும் கண்டேன், கனலும் கண்டேன், வலித்து உடுத்த மாண்டோள் அறையிற் கண்டேன், மறைவல்ல மாதவனை கண்டவாறே அப்படின்னுட்டு, இப்படி அந்த பெருமானை நான் கண்டேன் அப்படின்னுட்டு இந்த பதிகத்திலையும் நிறைய பாடல்கள்ல நாவுக்கரசு பெருமான் சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த திருவலிவலம் அப்படிங்கிற திருத்தலத்திலையும் இறைவனை நான் வலிவலம் என்கின்ற திருத்தலத்திற்கு கண்டேன் அப்படின்னுட்டு பதிகம் முழுவதும் அந்த கண்டேன் கண்டேன்னுட்டு பாடுறாங்க. ஊனங்கத்து உயிர்ப்பாய் உலகு எல்லாம் ஓங்காரத்து உருவாகி நின்றானே, வானம் கைத்தவர்க்கும் அளப்பரிய வள்ளலை அடியார்கள் தம் உள்ள தேனங்கை தமுதாகி உள்ளூரும் தேசனை திளைத்தற்கு இனியானை, மான் அங்கைத்தலத்து ஏழ்ந்தவல்லானை வலிவலம் தனில் கண்டேனே அப்படின்னுட்டு இந்த பெருமானை வலிவலத்தில் கண்டேன் அப்படின்னு இந்த பதியம் பூராவுமே கண்டேன் கண்டேன் அப்படின்னுட்டு பாடுறாங்க. அதே மாதிரி மணிவாசக பெருமானும் இப்படி நாம் பலகாலம் அவனோடு பண்டை காலத்தில் பழகும் பொழுதும் நிகழ்காலத்தில் பழகும் பொழுதும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம். அப்படிப்பட்ட அந்த தன்னை காட்டாது ஒளித்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த பெருமானை நாம் கண்டோம் அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். சரி, கண்டதற்கு அப்புறம் அவனை விட்டு விடாதீங்க, அவன் உங்களுக்கு அதுக்கப்புறமும் தன்னை காட்டாது ஒழித்து விடுவான்னு சில அவனை இறுக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு சொல்லிக்கிட்டே வராங்க. இப்படியெல்லாம் எண்ணத்தோடு அவனை விட்டுவிடக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களுக்கும் தன்னை காட்டாது ஒழித்து விடுகின்றான் அப்படின்னுட்டு இதுல கொண்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்மின் நான் மலர் பிணையலில் தாழ்த்தழை இடுமின். இந்த ஆர்மின் அப்படிங்கிறதுக்கு முதல் ஆர்மின் அப்படிங்கிறதுக்கு ஆரவாரம் இடுங்கள், அவனை பார்த்தோம் என்று ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு இருங்கள். 2வது ஆர்மின் அப்படிங்கிறதுக்கு கட்டுங்கள், அவனை பிடிச்சு கட்டுங்கய்யா, நம்ம பிடிச்சிட்டோம் பார்த்துட்டோம், இனிமேல் நாம அவனை விடக்கூடாது, கட்டிடணும். கல்வனை பிடிச்சா கல்வனை பிடிச்சிட்டோம்னா என்ன செய்வோம், கைத்தை கொண்டு கட்டுவோம்ல, அது மாதிரி அவனை கட்டுங்கள், ஆரவாரத்தோடு அவனை கட்டுங்கள் அப்படிங்கிறது மாதிரிலாம் இதுக்கு ஆர்மின்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து ஆரவாரம் செய்யுங்கள். 2 தடவை ஆர்மின்னு போட்டதுனால மகிழ்ச்சி கழிப்போடு அவனை கண்டுவிட்டோம் என்று நீங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் அப்படின்னுட்டு மகிழ்ச்சியோடு இருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து மணிவாசக பெருமான் திருவாசகத்துல
சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கண்டப்பத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்தருளே பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்கு தில்லை கண்டேனே. சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த அவனுடைய திருப்பாதத்தை என்னுடைய சித்தத்தால், சித்தம் என்கின்ற கயிற்றினால் அவன் கட்டுவிக்குமாறு என்னை செய்தான். அப்படிப்பட்ட அந்த பெருமானை நான் சிதம்பரத்தில் கண்டேன் அப்படின்ட்டு சொன்னது மாதிரி, அந்த தின் கயிற்றால் அவனை நீங்கள் கட்டுங்கள், அந்த கள்வனை பிடித்து விட்டோம், அவனை கட்டுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சித்தமெனும் தின் கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானும் இதில் கூறுகின்றார்கள். அடுத்து, சரி, திருடனை கெட்டுறதுங்கிறது அன்பின் காரணமாக நீங்க அன்போடு கட்டணும். அதனால அடுத்த இதுல என்ன சொல்றாரு, அன்போடு கட்டுங்கள். நான் மலர் பிணையலில் தாழ் தழையிடுமின். அன்றைக்கு பூத்த மலர்களை கொண்டு பூக்களாக கெட்டி, பிணையல்னா மாலை, மாலையாக கெட்டி அவனுடைய திருவடிக்கு நீங்கள் சார்த்தி அழகு பாருங்கள். அப்படி சார்த்தி அழகு பார்த்தலே அவனுடைய காலை நம்ம கட்டுறது மாதிரி தான். திருடனை நம்ம டக்குன்னு கட்டிட முடியுமா? அதனால அந்த திருடனுக்கு அலங்காரம் செய்த மாதிரி பக்கத்துல போய் காலை கட்டிடணும். அப்போ முதல்ல அலங்காரம் செய்வது போல செல்லுங்கள். அந்த பூக்களால, அந்த மாலைகளால அவனை இருக்க, நம்மளை விட்டு அவன் வெளியில போக முடியாதபடிக்கு தலையிடுங்க. அந்த மலர் மாலைகளால இறுக கட்டி விடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மலர் மாலைகள் என்பது நம்முடைய அன்பு. அந்த அன்பினால் அவனை இறுக கட்டுங்கள். அந்த அன்பினால் அவனை கைது செய்யுங்கள். அப்படி கைது செய்யும் போது, விலங்கிடும் போது, அவனுடைய காலுக்கு விலங்கிடும் போது நம்மளை விட்டு எங்கேயும் அவன் போக மாட்டான். அப்படியெல்லாம் முயற்சி செஞ்சவங்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்து விட்டு சென்று விட்டான் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இறைவனுடைய அந்த தன்மைகளை இதில் சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். இதுல நான் மலர், அன்றன்றைக்கு பூத்த பூக்கள், அந்த பூக்களை கொண்டு இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அவனை நாம் கால்களை கட்ட வேண்டும், அந்த கால்களுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. இதுல அவனுடைய காலை நீங்க விலங்கிடுங்கள் அப்படின்னா அன்பினால் விலங்கிடுங்கள்னு தான் அர்த்தம். அதே மாதிரி பூக்களை அன்பினால் அவனுடைய காலில் போட்டு அர்ச்சனை செஞ்சு அவனை காலை இறுக பிடிச்சி விடுங்கன்னு தான் அர்த்தம். அன்பு இங்க. அப்போ இதை திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது, வம்மின் அடியேர் நாள் மலர் இட்டு தொழுதுய்ய உம்மன்பினோடெம்மன்பு செய்து ஈசல் உரை கோயில் மும்மென்றிசை முரல் வண்டுகள் கெண்டி திசையெங்கும் விம்மும் பொழில் சூழ்தல் வயல் வீழின் மிளலையே. வம்மின் அடியீர் நாள் மலர் இட்டு தொழுது, அந்த நாள் மலர் அன்றன்றைக்கு பூத்த பூக்களை கொண்டு அவனை அர்ச்சனை செய்து தொழுது உய்யலாம் அப்படின்னுட்டு, உம்மன்பினோடு எம்மன்பு செய்து ஈசன் உரை கோயில், அந்த இறைவனிடத்தில் நாம் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நன்று நகு நாள் மலரால் நல்லிருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செயல் உற்றவன் தன் ஓங்குயிர் மேல் கன்றிவரு காலன் உயிர்
கண்டவனுக்கு அன்றளித்தான் கொன்றை மலர் பொன் திகழும் கோழிலியம் பெருமானே. நன்று நகு நான் மலரால், நல்ல சிரித்து கொண்டிருக்கக்கூடிய, நகுதல்னா சிரித்தல் அப்படின்னா, அப்படி புத்தம் புது மலராக அன்றன்றைக்கு பறித்த மலரை கொண்டு இறைவனுக்கு ரிக்வேத மந்திரங்களை எல்லாம் கொண்டு ஒன்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இதுல நாள் மலரை பற்றி இதில் ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் இரண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, புறவனான் மலர் கொண்டு அடியார் வழிபாடு செய், விரவு நீர் அணிவார் சில தொண்டர் வியப்பவே, பரவி நாள்தோறும் பாடனும் பாவம் பறைதலால், அறவம் ஆர்த்து உகந்தானும் ஐயாருடை ஐயனேயே. புறவ நான் மலர் கொண்டு அடியார் வழிபாடு செய். அந்த குறாமலர்கள் அது நாள் மலர், காலையில் பூத்த பூ. தினந்தோறும் அந்த காலையில் பூத்த அந்த குறாமலர்களை கொண்டு, நாள் மலராகி அந்த குறாமலர்களை கொண்டு, குறவ மலர்களை கொண்டு இறைவனை வழிபாடு செய்கின்றார்கள் அப்படின்ட்டு இந்த இரண்டாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்து நான்காம் திருமுறையில திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வண்டுலவு கொன்றை வளர்புன் சடையானே என்கின்றாளால், விண்டலர்ந்து நாறுவதோர் வெள்ளருக்க நான் மலர் உண்டு என்கின்றாளால், உண்டயலே தோன்றுவதோர் உத்தரிய பட்டுடையன் என்கின்றாளால், கண்டயலே தோன்றும் களிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. விண்டு அலர்ந்து நாறுவதோர் வெள்ளருக்க நான் மலர் உண்டு என்கின்றாள். இது ஒரு அகப்பொருள் துறையாக அந்த பெண் இறைவனை பார்த்து பாடுவது. அப்போ அன்றைக்கு பறித்த வெள்ளருக்க மலர், அந்த வெள்ளருக்க மலரும் சுவாமிகிட்ட இருக்கின்றது, அதையும் அணிந்திருக்கின்றார் அப்படின்னுட்டு அந்த வெள்ளருக்க நான் மலர் உண்டு அப்படின்னுட்டு அந்த பெண் சொல்கின்றாள் அப்படின்னுட்டு அந்த நாள் மலரை பற்றி இந்த பாடலில் நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே நான்காம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, சகமலாது அடிமை இல்லை தானலால் துணையும் இல்லை, நகமெலாம் தேய கையால் நான் மலர் தொழுது தோவி, முகமெலாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர், அகமலார் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. நான் மலர் தொழுது தூவி, முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர்கள், அவர்களுடைய அந்த நாள் மலர் தொழுது, அன்றைக்கு பறித்த பூவை கொண்டு தொழுது இறைவனை வணங்கக்கூடிய அந்த தொண்டர்களினுடைய அகம்தான் அந்த இறைவனுக்கு கோயில் அப்படின்னுட்டு அந்த நாள் மலரினுடைய சிறப்பை, அன்றன்றைக்கு பூத்த மலர்களை கொண்டு வழிபடுவதை சிறப்பாக இதில் நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் ஐந்தாம் திருமுறையில சொல்லும்போது, திருக்குறுந்தொகையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திரு அதிகை வீரட்டம் அந்த பதிகத்துல சொல்லும்போது, எட்டு நான் மலர் கொண்டு அவன் சேவடி மட்டலர் இடுவார் வினை மாயுமால், கட்டித்தேன் கலந்து அன்ன கெடில வீரட்டனார் அடி சேரும் அவருக்கே. எட்டு நான் மலர் அப்படின்னுட்டு இதுல அட்ட புஷ்பங்களை பத்தி சொல்றாங்க.
அந்த அட்ட புஷ்பங்கள் எதெல்லாம் அப்படின்னா அதை குணங்களாகவும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அட்ட புஷ்பங்களாக எது சொல்லப்படுதுன்னா புன்னை, வெள்ளருக்கு, சண்பகம், நந்தியாவர்த்தம், பாதிரி, குவளை, அலரி, செந்தாமரை அப்படின்னு 8 புஷ்பங்களை இதுல சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன். புன்னை, வெள்ளருக்கு, சண்பகம், நந்தியாவர்த்தம், பாதிரி, குவளை, அலரி, செந்தாமரை இப்படி அந்த 8 பூசைகள், 8 மலர்கள், அந்த 8 நான்மலர் அன்றன்றைக்கு பறித்த பூக்கள், அதை கொண்டு அவனுடைய சேவடியை தொழுதால் நம்முடைய வினைகள் நீங்கும் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க நாவுக்கரசு பெருமான். மணிவாசக பெருமான் என்ன சொல்றாங்க? அந்த நான்மலரை கொண்டு அவனை அலங்காரம் செய்து அவனுடைய காலை பிணைத்து விடுங்கள் அன்பினால் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அதைத்தான் நாவுக்கரசு பெருமானும் இதுல கூறுகின்றார்கள். மேலும் அதே பதிகத்துல திருவதிகை வீரட்டானம் பதிகத்திலேயே இன்னொரு பாட்டுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, கள்ளின் நான் மலரோர் 4 கொண்டு உள்குவாரவர் வல்வினை ஓட்டுவார் தெள்ளு நீர் வயல்பாய் கடிலக்கரை வெள்ளை நீரணி மேனி வீரட்டரே. கள்ளின் நான் மலர் ஓர் 4 கொண்டு. கள்ளின் அப்படின்னா தேன் சொரியக்கூடிய, நான் மலர் அன்றைக்கு பூத்த பூக்கள், ஓர் 4 கொண்டு. 4 8. அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதை குணமாகவும் எடுத்துக்கிடுவாங்க. அட்ட குணங்களையும் அந்த பூக்களாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படி அந்த தேன் சொரியக்கூடிய நான்மலராகிய 8 நான்மலர்களை கொண்டு யாரெல்லாம் இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களுடைய வினையை நீக்குவார் அப்படின்ட்டு அந்த நான்மலரை கொண்டு வழிபட வேண்டும் அப்படிங்கிறத இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, நெஞ்சில் ஐவர் நினைக்க நினைக்குறார் பஞ்சின் மெல்லடியாள் உமை பங்க என்று அஞ்சி நாள் மலர் தூவி அழுதிரேல் வஞ்சம் தீர்த்திடும் வான்மியோர் ஈசனே. திருவான்மியோர் திருத்தலத்துல சொல்றாங்க. அதாவது நாள் மலர் தூவி இறைவன் திருப்பாதத்தில் அந்த நாள் மலர்களை, அன்று பூத்த மலர்களை அர்ச்சனை செய்து அழுதால் நம்முடைய வஞ்சங்களை எல்லாம், நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்து விடுவான் அப்படின்ட்டு அந்த நாள் மலர் கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் என்று நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே பதிகத்துல இன்னொரு பாட்டுல திருவான்மியூர் பதிகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி நாள் மலர் தூவி வலஞ்செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியோர் ஈசனே. கழலடி நாட்டி அவனுடைய திருவடியை உள்ளத்தில் அப்படியே நிலைநிறுத்தி வைத்த. நாட்டி அப்படின்னா அந்த நிலைநிறுத்தி வைத்த. நிலைநிறுத்தி வைத்து அன்போடு அந்த நான்மலர் தூவி வளமாக இறைவனை வந்தால் நம்முடைய வாட்டங்களை எல்லாம் அந்த திருவான்மியூர் ஈசன் தீர்த்து விடுவான் அப்படின்ட்டு அந்த பெருமானை நான்மலர் தூவி வழிபாடு செய்யுங்கள் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 12ஆம் திருமுறை சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுக்கு பூ பறித்து அந்த அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த பணியில் இருக்கிறார். அந்த கமலினி அணிந்திதை என்ற 2 பெண்களும் அவர்களும் அந்த நான்மலர் பறிக்கக்கூடிய அந்த திருத்தொண்டில் அவர்களும் இருக்கின்றார்கள்.
அதை பெரிய புராணத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அன்னவன் பெயராலால சுந்தரன் முன்னம் ஆங்கொரு நாள் முதல்வன் தனக்கு இன்ன ஆம் எனும் நான் மலர் கொய்திட துண்ணினான் நந்தனவனச் சூழலில். நான் மலர் கொய்திட, அன்றன்றைக்கு பூத்த பூக்களை கொய்தல் அப்படின்னா அந்த செடிக்கும் பூவுக்கும் எந்த ஒரு பெரிய துன்பமும் இல்லாமல் அப்படி மென்மையாக பிக்க வேண்டும். அதான் கொய்தல் அப்படின்ட்டு பேர். அப்படி அந்த நான் மலரை கொய்து இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்காக அந்த நான்மலர் கொய்வதற்காக நந்தவனத்துக்கு சென்றார் அப்படின்ட்டு அந்த நான்மலரை பற்றி இதுல சொல்லப்படுகிறது. அதே இதுல பாத்தீங்கன்னா, முன்னம் ஆங்கவன் மொய்முகை நான் மலரு என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு ஏய்வன பன்மலர் கொய்து செல்ல பனிமலர் அன்னம் அன்னவரும் கொண்டு அகன்ற பின். அந்த கமலினி அணிந்திதை என்ற 2 பெண்களும் அங்கே அவர்களும் அந்த ஈசனுக்கு பன்மலர் கொய்து முன்னம் ஆங்கு அவன் மொய்முகை நான் மலர் என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு ஏய்வன அப்படின்னுட்டு அந்த நாள் மலர்களை, அந்த பலவிதமான மலர்களை கொய்வதற்காக அந்த 2 பெண்களும் அங்கே அந்த மலர்களை பறித்து கொண்டு செல்கின்றார்கள் அப்படின்ட்டு இதுலயும் அந்த நான் மலரை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த அப்படிப்பட்ட அந்த நான் மலரை கொண்டு இறைவனை மலர்களை கொண்டு நாம் வணங்கும் போது அவன் நம்மை விட்டு அகல மாட்டான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படியெல்லாம் இறைவனை வழிபாடு செய்தாலும், அவனை கண்டதற்கு பிறகு இப்படியெல்லாம் வழிபாடு செய்தாலும் அங்க உண்மை அன்பு என்பது இல்லாத போது அவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்து கொண்டு சென்று விடுவான் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லிக்கிட்டே மணிவாசக பெருமான் வருகின்றார். இப்படிப்பட்ட யாராலும் காண முடியாத பெருமான் அப்படிங்கிறது தான் அவனுடைய அந்த பிரம்மாண்டத்தை சொல்வதற்காகத்தான். அன்பு ஒண்ணுக்குத்தான் அவன் கட்டுப்படுவான், மற்ற எதுக்கும் அவன் கட்டுப்பட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிக்கொண்டே மணிவாசக பெருமான் வருகின்றார்கள். அந்த நான் மலர்களை கொண்டு பிணையலாக அப்படியே பூவாக கெட்டி மலர் மாலைகளாக அதை கெட்டி இறைவனுடைய காலுக்கு நாம் அலங்காரம் செய்ய வேண்டும். அந்த அலங்காரம்னுட்டு தான் போய் அப்படியே காலை கட்டிடணும். திருடனுக்கு பக்கத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா போகணும்ல, ஓடிடக்கூடாது. அதனால நான் உனக்கு அன்போட இதை காலை கட்டுதேன், அப்படி அந்த காலுக்கு இந்த மாலைகளை அலங்காரம் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காலை கட்டி விட்டு. அதனால அந்த பிணையல் மாலைகள் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, புல்கு பொன்னிறம் புரிசடை நெடுமுடி போலிடம் அதிசூடி பில்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்தவர் மேய மல்கு தன் துறை அரிசிலிங் வடகரை வருபுனல் மாகாழம் அல்லு நண்பகலும் தொழும் அடியவர் கருவினை அடையாவே. நிறைய அந்த மலர்களை கொண்டு நறுமலர் பில்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையில் செய்தவர். அதாவது தேனுடை நறுமலர் கொன்றை. அப்போ அதிகாலையில போய் அந்த தேனை வண்டுகள்லாம் குடிப்பதற்கு முன்னாலேயே போய் பறித்து விடுகின்றார்கள். அந்த கொன்றையில தேன் இருக்கின்றது. அதை அப்படியே பிணையலாக மாலையாக செய்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அம்பர் மாகாளம் அப்படின்ட்டு இதுல அந்த பிணையல் அப்படிங்கிற அந்த வார்த்தைய திருஞான சம்பந்த பெருமான் கையாளுகிறார்கள். மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா,
முருகநாயனார் புராணத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, புலரும் பொழுதின் முன்னெழுந்து புனித நீரில் மூழ்கிப் போய் மலரும் செவ்வி தம்பெருமான் முடிமேல் வான்நீர் ஆறுமதி உலவு மருங்கு முருகுயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அலகில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார். முருகநாயனார் பூம்புகலூர்ல இருக்கின்றார்கள். அந்த இறைவனுக்கு மலர்களை எல்லாம் பறித்து இறைவனுக்கு மாலையாக கட்டி சாற்றுவதுதான் அவருடைய வேலை. அத அந்த சடைமேல் அணிய சிவபெருமானினுடைய சடைமேல் அணிய திருப்பள்ளித்தாமம் பறித்து சாத்துவார் அப்படின்னுட்டு அதுக்கு முந்தின பாட்டுல சொல்றாங்க. அது இதுல சொல்லும்போது காலையிலேயே எழுந்திருச்சு புனித நீரில் நீராடி அந்த மலரும் செவி காலையில அந்த பூக்கள்லாம் மலரக்கூடிய அந்த நேரத்தில் அவர் சென்று அந்த நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அந்த பூக்கள் எல்லாம் மலரக்கூடிய பதம். நகைக்கும் பதம்னா அப்பதான் மலரப்போகுது. அந்த மலர்ந்த உடனே பறிக்கிறார். அப்படி நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அப்படிப்பட்ட வெவ்வேறு மலர்களை அந்த பூங்குடைகள் எல்லாம் முருகநாயனார் வைத்து கொண்டு வருகின்றார் அப்படின்ட்டு இதுல அந்த பூக்களை பற்றி முருகநாயனார் புராணத்துல சொல்லப்படுகிறது. அதே முருகநாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா, கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து போக்கும் கோவைகளும் இண்டை சுருக்கும் தாமமுடன் இணைக்கும் வாச மாலைகளும் தண்டில் கட்டும் கன்னிகளும் தாளிர் பிணைக்கும் பிணையல்களும் நுண்டாது இறைக்கும் தொடையல்களும் சமைத்து நுடங்கு நூன்மார்பரு. இறைவனுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் அணிவிக்கக்கூடிய அந்த மாலைகளுக்கு வெவ்வேறு பெயர் உண்டு. மாலைகளுக்கே நிறைய பெயர்கள் இருக்கு. மாலை, தொடையல், பிணையல், இண்டை அப்படின்னுட்டுலாம் நிறைய பெயர்கள் இருக்கின்றது. அப்படி இந்த பூக்களை எல்லாம் கூடையில முருகநாயனார் எடுத்துட்டு தனி இடத்தில் இருந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? இறை சிந்தனையோடு இருந்து. கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, ஏதாவது பேசுவாங்க, என்ன பூ கட்டுறீங்களா அப்படின்னு, அதான் தெரியுதுல்ல நமக்கு. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு தொந்தரவு இல்லாமல் இறை சிந்தனையோட அந்த இறைவனுடைய நாமாவை அஞ்செழுத்து சொல்லிக்கொண்டே அந்த பூக்களை கட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி பூக்களை பறிச்சுட்டு தனி இடத்துக்கு போயிருக்கார். ஆள் இல்லாத இடத்துக்கு தனி இடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் அப்படியே அந்த கோவையாக கோர்க்கின்றார். இண்டை சுருக்கும். இண்டை அப்படிங்கிறது சுவாமியினுடைய தலைக்கு அணிவிக்கக்கூடிய மாலைக்கு பேர் இண்டை மாலை அப்படின்னு பேர். அப்படி வட்டமா சின்ன வட்டமாக கட்டுவாங்க. இண்டை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இதுல ஞானசம்பந்த பெருமானே திருக்கேதாரம் பதிகத்துல அந்த இண்டைய பத்தி சொல்றாங்க. தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் பண்டு பாட மகிழால மான்கன்று துள்ள வரிக்கெண்டை பாய சுனை நீல மொட்டு அலரும் கேதாரமே இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால். இண்டைங்கிறது தலைக்கு கட்டக்கூடிய அந்த மாலை, தாமம், மாலை. தண்டில் கட்டும் கன்னிகளும், ஒரு தண்டை வச்சுக்கிட்டு அதுல அந்த கன்னிகளை எல்லாம் வச்சு கட்டி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. அடுத்தாலதான் முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய பிணையலை பத்தி சொல்றாரு. அந்த பிணையலுக்கு அடைமொழி கொடுக்கும் போது முருகநாயனார் சேக்கடார் பெரிய புராணத்துல சொல்லும் போது
தாளிர் பிணைக்கும் பிணையல்களும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இறைவனை காலை அப்படியே அந்த பூமாலைய வச்சு பிணைச்சிடுறது. என்னை விட்டு நீ எங்க போக முடியும், எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்னுட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தாளிர் பிணைக்கும் பிணையல்களும். அதைத்தான் இங்க மணிவாசக பெருமானும் இன்ன நான்மலர் பிணையலில் தழையிடுமின் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இறைவனுடைய காலில் இறுக்கி கட்டக்கூடிய பிணைக்கும், அந்த இறுக்கி கட்டக்கூடிய பிணையல்கள். அப்ப காலுக்கு அணிவிக்கக்கூடிய மாலைக்கு பேரு பிணையல் அப்படிங்கிறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதனாலதான் அந்த பெருமான் எங்கேயாவது ஓடி போயிடக்கூடாது, நம்மளை விட்டு ஒளிஞ்சு போயிடக்கூடாது, ஒழித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய கால்கள்ல நீங்க இந்த பிணையல் என்கின்ற மாலையை கட்டி அவன் காலை இருக்க கட்டியிருங்க, எங்க நம்மளை விட்டு போயிட முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் மணிவாசக பெருமான் இதுல நான்மலர் பிணையலில் தழையிடுமின் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. அதை இந்த முருகநாயனார் புராணத்துலதான் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. தாளிர் பிணைக்கும் பிணையல்களும் நுண்டாது இறைக்கும் தொடையல்களும். தொடையல்லாம் இதெல்லாம் மாலைகள் ஒவ்வொரு உறுப்புல அணிவிக்கக்கூடியது, கழுத்துக்கு கைக்கு இந்த மாதிரிலாம் உள்ள மாலைகள். இதையெல்லாம் கட்டி அந்த பெருமானுக்கு அலங்காரம் செய்து அதே நேரத்துல இந்த தனி இடத்துல போய் இருந்து மாலை கட்டினாருன்னு சொல்றாங்களா, அதுக்கு சொல்லும்போது ஓங்கி சிறந்த அஞ்செழுத்தும் ஓவான் ஆவின் உணர்வினார். அந்த பூக்களை கட்டும் போதே அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டு இடைவிடாது சொல்லிக்கொண்டே அந்த பூக்களை கட்டுவாராம். அதுக்குத்தான் தனி இடத்துக்கு போயிடுறது பூக்களை கட்டுறதுக்கு. இந்த தொண்டை செய்தே முருகநாயனார் முக்தியை பெற்றார். அப்படி அந்த முருகநாயனார் புராணத்துல இந்த மணிவாசக பெருமான் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தாளிர் பிணைக்கும் பிணையல்களும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடம் இதற்கு இருக்கின்றது. அப்படி அந்த பெருமானுக்கு நான்மலரார் கட்டிய அந்த காலுக்கு அணிவிக்கக்கூடிய பிணையல் என்ற மாலைகளை கட்டி அவனுடைய காலில் அலங்காரம் செய்யுங்கள். அலங்காரம் செய்வது போல செய்து அவனுடைய காலை இறுக கட்டி விடுங்கள், நம்மை விட்டு நீங்காதவாறு இறுக கட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, தழையிடுதல் அப்படின்னா விலங்கிடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. தழையிடுதல் அப்படின்னா விலங்கிடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ விலங்கிடுதல் அப்படின்னுட்டு சொன்னோம்னா அவன் நம்மளை விட்டு போகாத மாதிரி ஒரு கால் விலங்கு மாதிரி போடுறது அப்படிங்கிறது தான் தழை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அத நாவுக்கரசு பெருமான் அவனை கைது பண்ணணும் அப்படின்னுட்டே சொல்றார். ஒரு பாட்டுல இந்த பாட்டை பார்த்தோன்னே எனக்கு இந்த பாட்டை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. இந்த திருவையாறு பதியத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா 5ஆம் திருமுறையில செய்தவன் திருநீரணி வண்ணமும் எய்த நோக்கரிதாகிய வண்ணமும் கைது காட்சி அரியதோர் வண்ணமும் ஐது வண்ணமும் ஆவர் ஐயாரரே. அதாவது அந்த பெருமான் திருநீர் அணிந்த வண்ணத்தை உடையவன், யாராலும் பார்க்க முடியாதவன், அதே நேரத்தில் மனதில் சிறைப்படுத்தி கைது செய்து மனதில் சிறைப்படுத்தி காண வேண்டும் என்றால் அந்த தன்மையை உடையவன். அவன் அன்புனால நம்ம மனசுல உள்ள கைது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டு நம்ம மனதை விட்டு அவன் எங்கே நீங்க முடியும்? அப்படி தலையிடுமின் அவனை கைது செய்யுங்க ஐயா, அவன் காலுக்கு மலர்களால விலங்கு போட்டு பூட்டிருங்க, நம்மளை விட்டு அவன் எங்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுல கைது காட்சி அரியதோர் வண்ணமும் ஐது வண்ணமும் அவர் ஐயாரரே. அப்படி அழகிய வண்ணத்தை உடையவராக அந்த ஐயாரர் இருக்கின்றார்
அவரை வந்து கைது பண்ணி நீங்க உள்ள வச்சு பார்க்கலாம் உங்களுடைய மனதுக்குள்ள அப்படின்னுட்டு இதுல இந்த கைது செய்தல் தான் இங்க தழையிடுமின், தாழ் தழையிடுமின் அப்படின்னுட்டு அதற்கு பொருளாக இருக்கின்றது. இன்னொரு பாட்டுல அதே 5ஆம் திருமுறையில சொல்லும்போது முன்னை ஞான முதல் தனி வித்தினை பின்னை ஞானப் பிறங்கு சடையனை என்னை ஞானத்து இருள் அறுத்து ஆண்டவன் தன்னை ஞானத்தழையிட்டு வைப்பனேயே. அந்த பெருமானை நான் அந்த என்னுடைய அன்பும் அறிவும் கொண்டு அந்த அறிவாகிய அந்த தழையை இட்டு அவனை எனக்குள் வைத்துக் கொள்வேன் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லுகின்றார். அதாவது ஞான தழையிட்டு வைப்பனே அப்படின்னுட்டு அந்த இறைவனை நான் அறிவுங்கிற அந்த ஒரு விலங்கை பூட்டி அவனை எனக்குள் வைத்து விடுவேன் அப்படின்னுட்டு இதுல வந்து அந்த தழைங்கிறத ஞானத்தழை அந்த ஞானத்தழைங்கிறது தான் எனது பூக்கள். அந்த பூக்கள் அன்பு தானே. பூக்களை கொண்டு அவனுக்கு காலில் நம்ம தலையிடுதல் அப்படிங்கிறது அன்பு. அதை வந்து நீங்க வந்து இந்த பூக்களை கட்டி இறைவனை தலையிடுங்கள்னுட்டு அறிவுக்கு சொல்லுதாங்க. அதனால ஞானம் தலையிட்டு வைப்பனே அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அவனை நான் சிறைப்படுத்தி விடுவேன் அப்படின்னுட்டுலாம் இதுல வந்து சொல்றாங்க. அப்படி மணிவாசக பெருமானும் அந்த பெருமானை அன்றலர்ந்த பூக்களை கொண்டு அந்த இறைவனுடைய காலுக்கு என்றே பிரத்யேகமாக அணிவிக்கக்கூடிய பிணையல் என்ற மாலைகளை கட்டி, பூக்களால் மாலை, அந்த பிணையல் என்ற மாலைகளை கட்டி அவனுடைய காலில் அதை வைத்து அந்த மாலைகளை வைத்து அலங்காரம் செய்யுங்கள். அதே நேரத்தில் அந்த மாலையை கொண்டு அவனுடைய காலை கட்டி விடுங்கள். அவ்வாறு அன்பினால் நீங்கள் கட்டும் பொழுது அவன் நம்மை விட்டு செல்ல முடியாது. அதுல அன்பு இல்லைன்னா அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்து விடுகின்றான். கண்டதுக்கு அப்புறமும் நாம அவனை விடாம பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் இதுல வந்து சொல்றாங்க. அடுத்து சுற்றுமின், சூழ்மின், தொடர்மின், விடேன்மின் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. அப்போ இறைவனை சுற்றுமின் அப்படின்னா இறைவனை வலமாக வர்றதுன்னு இங்க எடுக்கக்கூடாது. அவனை சுற்றி நின்றுக்கிடுங்க அப்படின்னுட்டு. ரெண்டாவது அது என்ன சூழ்மீன், அதுவும் ஒரு விதத்துல இறைவனை சூழ்ந்து இருத்தல் தானே. அப்படின்னா அது நெருக்கமாக இருங்கள் அப்படின்னுட்டு. அந்த திருடன் வந்து நம்மளை விட்டு ஓடிடுவான். நம்மளை விட்டு ஓடாதபடிக்கு அவன் பக்கத்துல அவன் ஓடனான்னா அவனை பிடிக்கிற மாதிரி நீங்க அவன் பக்கத்துல போய் இருங்கள் அப்படின்னுட்டு. இல்லை இந்த சூழ்மின்கிறதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆராயுங்கள் அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. அது அப்ப சுற்றுமீன்னா முதல்ல அவனை வளைச்சு பிடிங்க. ரெண்டாவது அவன் நம்மளை விட்டு ஓடிடக்கூடாதுன்னுட்டு அவன் பக்கத்துல போய் அவன் நம்மளை விட்டு ஓடாத அளவு தூரத்துல பக்கத்துல போய் அவனை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு இதுல ரெண்டு விதமாக கூறுகின்றார்கள். இதுல நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது சுற்று முன் இமையோர் நின்று தொழுது தூமலர்கள் தூவி, சுற்று முன் இமையோர் நின்று தொழுது தூமலர்கள் தூவி மற்றமை உயக்கொள் என்ன மண்ணுவான் புறங்கள் மூன்றும் ஒற்றொரு நொடியின் முன்னம் ஒள்ளலல் வாயினுள் வீழ செற்றருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. தேவர்கள்லாம் சிவபெருமானை சுற்றி நின்று கொண்டு
மலர்களால் அவனை தொழுது திரிபுரத்தை பற்றி கூறுகின்றார்கள். அவர்களுக்கு அந்த திரிபுரத்தை எரித்து இறைவன் அருள் செய்கின்றான். அதனால இந்த தேவர்கள்லாம் இறைவனை சுற்றுமின் இறைவனை சுற்றி நின்று தொழுது தூமலர்கள் தூவி இறைவனை தொழுது மலர்களால் தூவுகின்றார்கள். அப்ப அவனை சுற்றி நின்றாலும் மலர்களை கொண்டு தூவி நாம் வழிபட வேண்டும் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, சுற்றும் அமரர் சுரபதி நின் திருப்பாதம் அல்லால் பற்றொன்று இலோம் என்று அழைப்ப பறவையுள் நஞ்சை உண்டான் செற்றங்கு அணங்கனை தீவிழித்தான் தில்லை அம்பலவன் நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னே. சுற்றும் அமரர் சுரபதி தேவர்களெல்லாம் இறைவனை சுற்றி நின்று கொண்டு உன்னுடைய திருப்பாதத்தை தவிர எங்களுக்கு வேறு பற்று இல்லை என்று அவர்கள் இறைவனை சுற்றி கொண்டு நிற்கின்றார்கள். அது அவர்கள் எப்படி சுற்றி கொண்டு நின்றார்களோ அதுபோல நாமும் அந்த இறைவனை சுற்றி கொண்டு நிற்க வேண்டும். அதான் சுற்றுமின் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சுற்றும் பேய் சுழலச் சுடுகாட்டு எரி பற்றியாடுவர் பாய்புலி தோலினர் மற்றை ஊர்களெல்லாம் பலி தேர்ந்து போய் ஒற்றியூர் புக்கு உறையும் ஒருவரே. சுற்றும் பேய் சுழல அந்த இறைவனை சுற்றி கொண்டு பேய்களெல்லாம் சுழன்று ஆடிக்கொண்டு இருக்கிறது. அந்த பேய்கள் எப்படி இறைவனை சுற்றி கொண்டு இருக்கிறதோ அதுபோல நாமும் இறைவனை சுற்றி கொண்டு அவனை விட்டு அகலாதவாறு அவனை சுற்றி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, சுற்றுவார் தொழுவார் சுடர்வண்ணன் மேல் தெற்றினார் திரியும் புறம் 3 எய்தான் பற்றினார் வினை தீர்க்கும் பழலனை எற்றினான் மறைக்கேன் எம்பிரானையே. சுற்றுவார் தொழுவார் இறைவனுக்கு பக்கத்தில் சுற்றி நின்று கொண்டு அவனை வலமாக தொழுவார்கள். அவனை சுற்றி நின்று அவன் பக்கத்தில் நின்று கொண்டு தொழுவார்கள். அவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதுபோல நாமும் அவனை நம்மை விட்டு அவன் நீங்காதவாறு அவனை சுற்றி கொள்ள வேண்டும். அதான் சுற்றுமின். அடுத்து சூழ்மின் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. சூழ்மின் அப்படின்னா ரொம்ப பக்கத்துல போய் நின்னுங்க, இல்லைன்னா அவன் தப்பிச்சு போயிடுவான் அப்படிங்கிறதுனால சூழ்மின். படைகள் சூழ்ந்து விட்டது அப்படின்னா நம்ம பக்கத்துல ரொம்ப நெருங்கி வந்துட்டுன்னு அர்த்தம். அப்போ நெருங்கி வருவதற்கு பேர் அந்த சூழ்தல் அப்படின்னுட்டு. அதனால அந்த இறைவன் நம்மை விட்டு நீங்காதவாறு அவனை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, பட்டம் பால் நிறமதியம் படர்சடை சுடர் விடு பாணி நட்ட நள்ளிருளாடும் நாதன் நவின்றுரை கோயில் புட்டன் பேடையோடாடும் பூம்புகலூர் தொண்டர் போற்றி வட்டம் சூழ்ந்து அடிபரவும் வர்த்தமானீச்சரத்தாரே. வட்டம் சூழ்ந்து அடிபரவும் இதுல வட்டம் சூழ்ந்துங்கிறதுக்கு பொதுவான அர்த்தம் என்ன எழுதுறாங்கன்னா, அவனை வலமாக அந்த மூலஸ்தானத்துக்கு சென்று நெருங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. அப்போ வட்டம் சூழ்ந்து அடிபரவுதல், வட்டம்ங்கிறது வலமாக வருதல், சூழ்ந்து அப்படின்னா இறைவனை நெருங்கி நின்று. அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசு பெருமான்லாம் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல பிரகாரத்தை சுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் மூலஸ்தானத்துக்கு போவாங்க. அப்ப அந்த பிரகாரத்தை சுத்தி விட்டு இறைவனை சூழ்ந்து அப்ப இறைவனை நெருங்கி நின்று அந்த இறைவனை வழிபாடு செய்தல். அப்ப சூழ்தல் அப்படிங்கிறது இறைவனுக்கு பக்கத்துல நெருக்கமாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும்
சொல்லப்படுகிறது. மேலும் அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நட்டத்தோடு நரியாடு காணத்து எரியாடுவான் அட்டமூர்த்தி அழல் போல் உருவன் அழகாகவே இட்டமாக இருக்கும் இடம் போல் இரும்பை தனுள் வட்டம் சூழ்ந்து பணிவார் பிணி தீர்க்கும் மாகாளமே. அந்த இரும்பை மாகாளத்தில் வட்டம் சூழ்ந்து பணிவார், வலமாக வந்து அதன் பிறகு இறைவனுடைய மூலஸ்தானத்திற்கு சென்று சூழ்ந்து நெருங்கி நின்று பணிபவர்களினுடைய பிணியை தீர்க்கும் மாகாளம். அப்ப சூழ்தல் அப்படின்னா நெருங்கி நிற்றல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் அது வந்து சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, வட்டமாமதில் மூன்றுடை வல்லரன் சுட்ட கொள்கையர் ஆயினும் சூழ்ந்தவர் குட்ட வல்வினை தீர்த்து குளிர்விக்கும் சிட்டர் பொற்றிரு வேட்களச் செல்வரே. அதாவது அந்த திரிபுர சம்ஹாரத்தை இறைவன் செய்தாலும் அந்த இறைவனை சூழ்ந்தவர், நெருங்கி இருந்தவர் யார்? அந்த திரிபுர சம்ஹாரத்திலையும் ஒரு 3 பேரு சிவபெருமான பூஜை பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்கள வந்து அந்த திரிபுர நெருப்பு வந்து ஒன்றும் செய்யலை. ஏன்னா அவர்கள் இறைவனை சூழ்ந்து நெருங்கி இருந்தார்கள். அதனால அவர்கள் அந்த இறைவனை சூழ்ந்தவர்களினுடைய குட்ட வல்வினை தீர்த்து குளிர்விக்கும், அவர்களை சுவாமி வந்து எரிக்காம குளிர்வித்தாராம். அப்படிப்பட்ட அந்த பெருமானை நாம் சூழ்ந்து நெருங்கி நின்று அவனை வழிபட வேண்டும் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வட்டமாமதில் மூன்றுடன் வல்லரன் சுட்ட செய்கையர் ஆகிலும் சூழ்ந்தவர் குட்டவல்வினை தீர்த்து குளிர்விக்கும் சிட்டர் போல் திருநாகேச்சரவரே. இந்த திருநாகேச்சரத்துலையும் இப்ப பாடின பாட்டு மாதிரியே ஒரு பாட்டு, ஊர் பேர் மட்டும்தான் மாறி இருக்கு. அந்த இதுலையும் இந்த திரிபுரத்து சமகாரத்துல அந்த ஒரு 3 பேரை இறைவனை எரிக்காமல் அவர்கள் இறைவனை நெருங்கி இருந்தார்கள், சூழ்ந்து இருந்தார்கள், அவர்களை இறைவன் குளிர்வித்தார் அப்படின்ட்டு இந்த பாட்டிலையும் வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, விண்டமாமலர் திருவான்மியூர் பதியத்துல சொல்லும்போது, விண்டமாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்டர் நாயகன் தன்னடி சூழ்மின்கள் பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் வண்டு சேர்பொழில் வான்மியோர் ஈசனே. பறித்த மாமலர்களை கொண்டு விரைவாக சென்று, அது என்ன விரைந்து நீர்? காலையில பூவை பறிச்சு வச்சுட்டு சாயந்தரம் கொண்டு கொடுக்க கூடாது, உடனே கட்டணும், உடனே சாமிக்கு கொண்டு கொடுத்துடணும் பூவை. அது இல்லை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடக்கூடாது, சாயந்தரம் கொண்டு போவோம், காலையில் பறிச்சிட்டோம் சாயந்தரம் கொண்டு போவோம் அப்படின்ட்டு. அதான் விண்ட மாமலர் கொண்டு விரைந்து நீர், வேகமாக சென்று அண்டர் நாயகன் தன்னடி சூழ்நிங்கள், அவனுடைய திருவடியை நீங்கள் நெருங்கி இந்த மலர் மாலைகளை அவனுக்கு சாற்றுங்கள் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 மற்றும் கரக்கோயில் கடிபொழில் சூழ் ஞாழற் கோயில் கருப்பரியல் பொறுப்பனைய கோடி கோயில் இருக்கு ஓதி மறையவர்கள் வழிபட்டு ஏத்தும் இளங்கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் திருக்கோயில் சிவன் உறையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறைஞ்ச தீவினைகள் தீரும் அன்றே. கோயில் சூழ்ந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நெருங்கி நின்று
அவனை தாழ்ந்து இறைஞ்சினால் நம்முடைய தீவினைகள் எல்லாம் தீரும் அப்படின்ட்டு அந்த சூழ்மின் அப்படின்னா சுற்றுமின் அப்படின்னா அவனை வளைத்து நின்று கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு ஒரு பொருள். சூழ்மின் அப்படின்னா வளைத்து நின்றோம்னா கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி இல்லாமல் நம்மை விட்டு அவன் தப்பித்து செல்லாதபடிக்கு அவன் பக்கத்தில் நெருங்கி நின்று அவனை சூழ்ந்து கொள்ளுங்கள். அவன் நம்மளை தப்பிச்சு போற மாதிரி இருந்துச்சுன்னா அவனை இறுக்கி பிடிக்கிற மாதிரி பக்கத்துல போய் அவன் கையை பிடிக்கிற மாதிரி நின்று கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு சூழ்மின் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆய்வு செய்ய நினைத்து பாருங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யலாம்னுட்டு நீங்க நினைச்சு பார்த்த உடனே அவனை விட்டுறாதீங்க அப்படின்னுட்டு தான் அடுத்தால தொடர்மின் அவனை தொடர்ந்து செல்லுங்கள், விடேன்மின் அவனை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இதுல சொல்லப்படுகிறது. இந்த சுற்றுமின் சூழ்மின் வரைக்கும் இன்றைய தினம் நாம் நிறைவு செய்து மீண்டும் அடுத்த இதில் தொடர்மின் விடேன்மின்கிறத நாம கொஞ்சம் விரிவாக சிந்திப்போம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா தேடி என்ற மனதிற்கு இன்று நன்றாக இருந்தது. நன்றி நன்றி நன்றி.